வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கிராம்பு 3 போட்டுக்கிறேன். ஏலக்காய் 2, பட்டை 2, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். பொன்னிறமாக வர அளவுக்கு வணங்கட்டும். நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி 2 சிறுசாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கலாம். தக்காளி நல்லா இப்போ வணங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வணங்கிடுச்சு. 250 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம். மசாலா கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு 3 போட்டு அரைச்சாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, சோம்பு இதை போட்டதுனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 1லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். 1லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கடலை வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக கிரேவி, கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.